அல்லாஹ் ஒளியை பிரதிபலிக்கவும் செய்கிறான், அவன் ஒளியால் ஆக்கப்பட்டவன் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள், அதாவது நூர். அது எனக்கு சரியாக புரியவில்லை. டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு நான் அளித்த மறுப்பு வாதத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சகோதரர் கேட்டிருக்கிறார். நூரையும் அல்லாவையும் குறித்து திருக்குர்ஆனில் சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 35, அதாவது அல்லாஹ் தான் நூற சமாவாத்தி வளரல என்று சொல்கிறது. அல்லாவே வானத்திற்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான். குர்ஆனில் வெளிச்சத்தின் அர்த்தம் அது பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் அல்லது இரவல் வெளிச்சம். அப்படியானால் அல்லாவும் இரவல் வெளிச்சம் தானா என்று கேட்கிறார். அந்த வசனத்தை தொடர்ந்து படித்தோமேயானால் உவமானமாக சுட்டிக்காட்டுகிறது. சுவரில் ஒரு மாடக்குழி, அந்த மாடக்குழியில் ஒரு விளக்கு, விளக்கிற்கு சொந்த வெளிச்சம் உள்ளது. அதாவது அல்லாவிற்கு அவனது சொந்த ஒளியும் இருக்கிறது. அந்த சொந்த ஒளி பிரதிபலிக்கப்படவும் செய்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஒளி அவனாலேயே பிரதிபலிக்கவும் படுகிறது. இங்கிருக்கும் ஹாலோஜன் விளக்கு போல அதில் ஒரு குழல் இருக்கும். அந்த குழலுக்கு இடையில் இருக்கும் விளக்கை ஒரு வஹாஜ் அல்லது சிராஜ் அல்லது தியா என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பிரதிபலிப்பு வெளிச்சம் முனீர் அல்லது நூர் ஆகும், அதாவது இரவல் வெளிச்சம். மேலும் இந்த வெளிச்சத்தின் தன்மை நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல பௌதீக ரீதியானது அல்ல. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஆன்மீக பேரொளி ஆகும். ஆனால் டாக்டர் கேம்பலுக்கு பதிலளிக்க இந்த உதாரணத்தை சொன்னேன். எனக்கு 5 நிமிடங்கள் உள்ளது, அதை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். டாக்டர் வில்லியம் கேம்பல் நோவா அலைஹி வஸல்லம் பற்றி பேசினார். நான் பைபிளின் மீது உடன்பாட்டு அணுகுமுறையையும் குர்ஆனின் மீது முரண்பாட்டு அணுகுமுறையையும் பிரயோகிப்பவன். எப்படி சோதித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சோதனையில் வெற்றி பெறும். ஒருவேளை டாக்டர் கேம்பலின் கருத்து உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது சரிதான். மிக உயரமான மலைக்கு மேல் 15 அடி உயரம் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் ஆதியாகமம் அதிகாரம் 7 வசனம் 19 20 சொல்லப்பட்டுள்ளது, முழு உலகமும் நீருக்கடியில் மூழ்கிவிட்டது என்கிறது. ஆயினும் நமக்கு தொல்பொருள் ஆய்வு சொல்வதென்னவென்றால், மரபியல் ரீதியாக நோவாவின் காலத்தை ஆராய்ந்தால் கிமு 21 22 நூற்றாண்டு என்று தெரிய வருகிறது. தொல்பொருள் ஆய்வு ஆதாரத்தின்படி கிமு 21 22 நூற்றாண்டுகளில் பாபிலோனில் 3ஆம் அரசு மரபும் எகிப்தில் 11ஆம் அரசு மரபும் ஆட்சியில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டதற்கான எந்த ஒரு சாட்சியும் இல்லை. ஆகவே தொல்பொருள் சான்றுகளின்படி இந்த உலகம், அதாவது இந்த முழு உலகமும் கிமு 21 22 நூற்றாண்டில் தண்ணீருக்கு அடியில் மூழ்கி இருக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிய வருகிறது. இது குறித்து குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் என்ன சொல்கிறது? முதலாவது குறிப்பு, குர்ஆன் எந்த காலத்தையும் குறிக்கவில்லை. கிமு 21 அல்லது கிமு 50 என்று எந்த காலத்தையும் குறிக்கவில்லை. இரண்டாவது குறிப்பு, உலகம் முழுவதும் மூழ்கிவிட்டதாக குர்ஆனில் எங்கும் சொல்லப்படவில்லை. நோவா அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது சமூகம் பற்றி பேசுகிறது. ஒரு சிறு கூட்டமாக இருந்திருக்கலாம், பெரிய கூட்டமாகவும் இருந்திருக்கலாம். தொல்பொருள் ஆராய்ச்சி நமக்கு இன்று சொல்கிறது, ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள், உலகத்தின் ஒரு சில பகுதிகள் நீருக்கு அடியில் மூழ்கி இருந்திருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை என்கிறார்கள். மொத்த உலகமும் மூழ்க வாய்ப்பே இல்லை. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் நவீன தொல்பொருள் ஆராய்ச்சியோடு உடன்படுகிறது, பைபிள் முரண்படுகிறது. மேலும் ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனங்கள் 15 16 படித்தால், எல்லாம் வல்ல இறைவன் நோவா அலைஹி வஸல்லமிடம் கப்பலை கட்டும்படி சொல்கிறார். அதன் நீளம் 30 முழம் நீளம், 50 முழ அகலம், மேலும் 30 முழ உயரம். முழம் என்பது 1.5 அடியாகும். சகோதரர் தவறாக சொல்லிவிட்டார், 1.5 அடியாகும். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் சொல்கிறது 450 அடி நீளம், மேலும் 75 அடி அகலம், அதோடு ஏறக்குறைய 45 அடி உயரம், அதாவது 30 முழம். நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இதை அளந்து பார்த்தால் 1,50,000 கனசதுர அடிக்கும் குறைவாகவே வருகிறது. பரப்பளவு 33,750 சதுர அடியாகும். 3 அடுக்குகள் இருந்ததாக பைபிள் சொல்கிறது. தரைத்தளம், 1ஆம் மாடி, 2ஆம் மாடி. பரப்பளவை 3ஆல் பெருக்கினால் 1,01,250 சதுர அடி ஆகும். இதுதான் பரப்பளவு. கற்பனை செய்யுங்கள், உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் ஒரு ஜோடியை உள்ளடக்க எவ்வளவு இடம் தேவைப்பட்டது? 1,01,250 சதுரடி. கற்பனை செய்யுங்கள், இது சாத்தியமா? உலகத்தில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் உள்ளது. இப்போது நான் இந்த அரங்கத்திற்கு 10 லட்சம் பேர் வந்தார்கள் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? எனக்கு நினைவுள்ளது, சென்ற ஆண்டு கேரளாவில் சொற்பொழிவாற்றினேன். அங்கு 10 லட்சம் பேர் இருந்தார்கள். அல்லாவின் கருணையால் அதுதான் நான் கலந்து கொண்ட பெரிய கூட்டம். 10 லட்சம் பேர் என்னால் கடைசி வரை பார்க்க முடியவில்லை. அது ஒரு அரங்கம் அல்ல, அது ஒரு கடற்கரை. என்னால் யாரையும் பார்க்க முடியவில்லை. முன்னால் இருந்த சிலரை மட்டுமே பார்க்க முடிந்தது. 10 லட்சத்தில் ஒரு சிலரை மட்டுமே பார்க்க முடிந்தது. 10 லட்சம் என்றால் எவ்வளவு பெரியது என்று வீடியோ கேசட்டை பார்த்தால் தெரியும். அரபாவை போல அங்கு 25 லட்சம் பேர் கூடியிருப்பார்கள். ஆனால் வெறும் 1,01,250 சதுர அடியில் அல்லது 1,50,000 முழ நீள பரப்பளவில் வாய்ப்பே இல்லை.
அதற்கு மேலாக 40 நாட்கள் தங்கினார்களாம். உண்டார்களாம், மலஜலங்கள் கழித்தார்களாம். இந்த அரங்கத்தில் 10 லட்சம் பேர் வந்தார்கள் என்றால் நம்புவீர்களா? ஆகவே இது விஞ்ஞான முரண்பாடு. விஞ்ஞானத்தோடு அடியோடு முரண்படுகின்ற பல விஷயங்கள் பைபிளில் உண்டு. அடுத்த கேள்வியை பின்னால் இருக்கும் மைக்கிலிருந்து டாக்டர் கேம்பலிடம் கேட்க வேண்டும். டாக்டர் சாகிர், குரானில் தப்பு தவறுகள் இல்லை என்று தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த கேள்வியானது டாக்டர் கேம்பலுக்கு. சரி, உங்க வாய்ப்புக்கு அடுத்து சகோதரர் டாக்டர் கேம்பலிடம் தான் கேட்க வேண்டும். எஸ், இது ஒரு கேள்வி மட்டுமல்ல, இது ஒரு பரிசோதனையும் கூட. டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு, நீங்கள் ஏன் உங்களை பரிசோதித்து பார்க்க கூடாது? அதாவது பைபிளில் சொல்லியபடி மார்க் 16ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்களில் உள்ளபடி நீங்கள் ஓர் உண்மையான கிறிஸ்துவ விசுவாசி என்பதை மக்கள் மன்றத்தில் இப்பொழுதே நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். இந்த விஷயத்தில் டாக்டர் நாயக்கின் விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேவன் இயேசு அவர்களே தூண்டப்பட்டார். சாத்தான் சொன்னான், நீர் தேவனின் குமாரனாக இருந்தால் ஆலயத்திலிருந்து வெளியேறும் என்றான். இயேசு சொன்னார், உன்னுடைய தேவனை கர்த்தரை தூண்ட முடியாது. எனவே சரி, நான் நிச்சயமாக உங்கள் முன்னால் இந்த அற்புதத்தை செய்து காட்டுகிறேன் என்று சொன்னால் நான் கர்த்தரை தூண்டியவனாவேன். என் நண்பர் ஹேரி ரென்க்ளிஃப் அச்சோதனையை மேற்கொள்வதாக சொன்னார். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு சென்றார். ஆனால் இது வித்தியாசமான சூழ்நிலை. நான் கர்த்தரை தூண்ட மாட்டேன். தேங்க்யூ டாக்டர் கேம்பல். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக்கிடம் பின்பக்கம் இருக்கும் சகோதரிகளிடமிருந்து. யார் அங்க உட்கார்ந்திருக்காங்களா? பின்பக்கம் இருக்கும் மைக்கில் இருந்து. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற லேடிஸ் டாக்டர் நாய்க்கிடம் கேள்வி கேட்கலாம். சரி, என்னுடைய கேள்வி டாக்டர் ஜாகிர் நாய்க்கு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கோட்பாட்டை விஞ்ஞான ரீதியாக விளக்க இப்போது முற்பட்டிருக்கிறார்கள். தண்ணீரை உதாரணமாக காட்டுகிறார்கள். இதில் 3 நிலைப்பாடுகள்: திடம், திரவம், வாயு. அதாவது பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. அது போன்றே ஒரே கடவுள், அதுவே திருத்துவ கடவுள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இது விஞ்ஞான ரீதியாக எப்படி சரியாகும்? பதில் சொல்வதற்கு முன்னால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவனை தூண்டக்கூடாது, தேவனை சோதிக்க கூடாது. இங்கு நாம் தேவனை சோதிக்கவில்லை, மனிதர்களை தான் சோதிக்கிறோம். தேவனை சோதிக்க கூடாது, இங்கு மனிதர்களை தான் சோதிக்கிறோம். தேவன் வாக்களிக்கிறார், உண்மையான விசுவாசி கொடிய விஷத்தை பருகினாலும் மரணம் அடைய மாட்டான் என்று. அவன் அந்நிய பாஷைகளில் பேசுவான் என்று. தேவன் சரியானவர் என்று தெரியும், அவரை சோதிக்கவில்லை. எல்லா விசுவாசிகளும் பேசுவதை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் விசுவாசியா இல்லையா என்று சோதிக்கிறோம். இப்பொழுது சகோதரியின் கேள்விக்கு வருவோம். அதாவது திருத்துவ கோட்பாட்டை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திட சிலர் முயற்சிக்கிறார்கள். தண்ணீர் 3 நிலைகளில் இருக்கக்கூடும் அல்லவா? திடம், திரவம், வாயு. பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி போல. அது போன்றே தேவனுக்கும் 3 அம்சங்கள் உண்டு: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதற்கு என்ன பதில் சொல்ல? விஞ்ஞான பூர்வமாக இது சரியா? தண்ணீர் 3 நிலைகளில் இருக்கும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். திடமாக, திரவமாக, வாயுவாக, பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதுவும் தெரியும், தண்ணீரின் சேர்மானங்கள் அப்படியே இருக்கும். H2O, 2 அணு ஹைட்ரோஜன், 1 அணு ஆக்சிஜன். இது ரசாயன விளக்கம். இந்த சேர்மானங்கள் அப்படியே இருக்கும், உருவங்கள் மற்றும் மாறிவிடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது திருத்துவத்தை பற்றி பார்ப்போம். திருத்துவம் என்றால் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. உருவம் மாறும் என்கிறார்கள். ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சேர்மானங்கள் மாறுமா? தேவனும் பரிசுத்த ஆவியும் ஆவி சார்ந்தவை. மனித இனத்தவர் தசை எலும்புகள் கொண்டு உருவாக்கப்பட்டவர். அவை ஒன்றல்ல. மனிதன் உயிர் வாழ சாப்பிட வேண்டும், தேவன் உயிர் வாழ சாப்பிட தேவையில்லை. அவர்கள் ஒன்றல்ல. இதற்கு இயேசு கிறிஸ்து அலைஹி வஸல்லம் அவர்களே சாட்சியாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 36 39 வரை இயேசு சொல்கிறார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதென்றார். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்றார். என்னை தொட்டு பாருங்கள் என்றார். ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதென்றார். தன் கைகளை காட்டினார். அவர்கள் பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். மேலும் அவர் புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் பொரித்த மீனையும் தென்கூட்டு துணிக்கையையும் கொடுத்தார்கள். அதை அவர் புசித்தார். எதை நிரூபிக்க? தான் தேவன் என்றார். தான் தேவன் இல்லை என்று நிரூபிக்க. அதை அவர் சாப்பிட்டார். அவருக்கு மாமிசமும் எலும்பும் இருந்தது. ஆவிக்கு மாமிசமும் எலும்பும் இருக்காது. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதாவது இந்த ஒருங்கிணைந்த திருத்துவமானது எல்லாம் வல்ல இறைவன் ஆக முடியாது என்பது விஞ்ஞான பூர்வமாக நிரூபணமாகிறது. மேலும் திருத்துவம் என்ற கோட்பாடு, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் எங்குமே சொல்லப்படவில்லை. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை. ஆனால்
குரானில் உள்ளது.